சார் சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். வண்டி பிடிச்சி இப்போ ஒரு 1 வீக் இருக்கு. அனுமதி இல்லாம மண் வண்டி பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேஸ் போட்டுருந்தாங்க. இந்த வண்டி இங்கதான் இருக்கு. ஜேசிபி டிராக்டர் ரெண்டுமே அவரோட தான். கூட ஒரு தனியா தான் வந்தாங்க. வீச்சருவா மாதிரியா? வீச்சருவா மாதிரி. கைப்பிடி நல்லா எவ்வளவு பெருசு இருக்கும், 1 அடி இருக்கும் சார். கைப்பிடி 1 அடி 1.5 அடி இருக்கும் சார் கைப்பிடி. ஏற்கனவே அவர் மேல மைன்ஸ் இந்த மாதிரி மண் வண்டி ஓட்டி கேஸ் பண்ணி நிறைய தடவை பிடிக்க முடியாம இப்ப மாறிட்டாரு. கத்தி எங்க பட்டுச்சு? கத்தியெல்லாம் டேங்கர்ல இருந்து எடுத்து. வணக்கம், நாங்க செங்கல்பட்டை சார்ந்த இளையோர்கள். காஞ்சிபுரத்துல உத்தரகர் வட்டத்துல இருக்கிற குன்னவாக்கன்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல யதார்த்தமா நாங்க பார்த்த ஒரு கொடூரமான காட்சி தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது. கனிம வளங்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்படுன்றதோட ஒரு யதார்த்தமான சாட்சியமா இந்த இடம் இருக்குது. குன்னவாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரஷர்ல தோண்டப்பட்ட இடத்துடைய அமைப்புகள் தான் நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது அரசு அனுமதித்த இடத்தையும் இவ்வளவு தூரம் நடக்குது. யாரு கேட்க போறான்னு தெரியல. நான் முதல் தடவையா கேட்கிறேன். என்னோட சார்பா செங்கல்பட்டை சார்பா மாணவர்களும் கேட்கிறோம். குன்னவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரஷருக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். விவசாய நிலங்கள் மொத்தமாவே பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு ஏதாவது முடிவெடுங்க. விவசாய நிலங்களை காப்பாற்ற முடியலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற நிலங்களாவது காப்பாற்றுவோம், தண்ணீர் மட்டத்தை பாதுகாப்போம். உங்களுக்கும் அந்த அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் பகிருங்க. நன்றி. படிப்பு தான் முக்கியம், அதுல தான் கவனத்தை செலுத்துங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பு விட்டு அரசியல் ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாடுங்க, பாத்துங்க, அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். புற சுகாதார சீர்கேடு நடக்கிறதோ, அதுவும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதோ, அதை நம்ம தட்டி கேட்கணும்னு. நல்ல நீர் என்பது நம்ம அடிப்படை உரிமை. அதற்காகவும் நாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும், அதெல்லாம் கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இங்க கனிம வளங்கள், மலைகள் அதிகமுள்ள ஒரு பகுதி இந்த கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம். இதுல கனிம வளங்கள் வந்து எவ்வளோ, அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டப்படுகின்றது. இதையும் முதல்ல தடுத்து நிறுத்தணும். இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கோ இல்லைன்னா வந்து நம்ம காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவுக்கு